ஹலோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்டியோட தேர்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நீங்கள் பார்க்கலைன்னா இப்போ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து பேசிக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி செகண்ட் எபிசோடில் ஒரு நார்மலான ஒரு என்ட்ரி, மாடல் ஒன் என்ட்ரின்னு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மாடல் என்ட்ரி புரியலை செகண்ட் எபிசோடில், நான் வந்து சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்க மாட்டேன் அந்த செகண்ட் எபிசோடில். டோன்ட் வரி, நான் வந்து இந்த எபிசோடில் இல்லாட்டி அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாடல் ஒன்னோட சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சிஆர்டி ட்ரேட் எடுக்கலாம், நீங்கள் எந்தெந்த டைமில் ட்ரேட் எடுக்கணும், நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லா சீக்ரெட்ஸுமே உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ வாங்க நான் சார்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிஆர்டி ட்ரேடுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஒன்று 8 AM கேண்டில் இல்லாட்டி 2 AM கேண்டில். இது வந்து 2 AM, இது 8 AM, அதே மாதிரி இதுவும் 8 AM, இது 2 AM. ஓகேவா? ஸோ இப்போ 1 ஹவருக்கு நீங்கள் வந்ததையும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த கேண்டில்ஸை மார்க் பண்ணிக்கணும். 8 AM கேண்டில் எது, 2 AM கேண்டில் எதுன்னு. ஸோ இப்போ இங்கே இந்த 8 AM கேண்டிலுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. மறந்துட்டு இந்த ஒரே ஒரு 8 AM கேண்டில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 8 AM கேண்டில், இதுதானே 8 AM கேண்டில், இந்த கேண்டிலோட ஹையையும் லோயையும் மார்க் பண்ணணும். ஸ்டெப் 1 என்ன, கேண்டிலோட ஹை சிஆர் ஹைன்னு நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கேண்டிலோட லோ சிஆர் லோன்னு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சிஆர் ஹை சிஆர் லோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ரேஞ்ச் ஹை கேண்டில் ரேஞ்ச் லோ, அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு போவேன். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸுக்கு போயிட்டு இங்கே ஏதாச்சும் எஃப்இஜி அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 AM ஸ்டார்ட்டு, அதே மாதிரி இங்கே 9 AM எங்கே முடிஞ்சிருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல 9 AM முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஏதாச்சும் எஃப்இஜி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இங்கே ஒரு சின்ன எஃப்இஜி தான் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஜி எதுவுமே கிடையாது. எஃப்இஜி இருந்தால் அதை மார்க் பண்ணி வைங்க. அதுக்கு ஒரு தனியாக என்ட்ரி செட்டப் இருக்குது, அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சிஆர்டி கண்டினியூஷன் மாடல் அப்படிங்கிறது அதுக்கு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி ரிவர்சல் மாடல் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ரிவர்சல் மாடல் தான் அதிகமாக உங்களுக்கு சார்ட்டில் வரும். அதுக்காக கண்டினியூஷன் மாடல் வரவே வராதுன்னு சொல்லலாம், அதுவும் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிவர்சல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த கேண்டில் ரேஞ்ச் லோ அப்புறம் இந்த கேண்டில் ரேஞ்ச் ஹை இருக்குல்ல, இதில் வந்து ஃபிபனாச்சியில் ஒரு ட்ரெண்ட் வரைங்க. சப்போஸ் இது அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா கீழே லோலேருந்து ஹைக்கும், சப்போஸ் இது டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஹைலேருந்து லோக்கும் ட்ராப் பண்ணுங்க. இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு இந்த 0.5 வருதில்ல, அதையும் மார்க் பண்ணி வைங்க. இந்த இடத்துல 0.5 இருக்குது, இதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 0.5 வந்து நம்மளுக்கு டார்கெட் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி மார்க் பண்ணி வச்சுருங்க. அடுத்து 5 மினிட்ஸுக்கு போங்க. ஸோ இப்போ இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 AM கேண்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து 9 AM கேண்டிலில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 9 AM மார்க்கெட் ஓப்பன் ஆனதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஆர்டியோட ஹையை எடுத்துருச்சு. நம்ம ஹையை எடுத்த உடனே நம்ம வந்து ட்ரேடில் என்ட்ரு ஆக போகிறதில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்க கீ லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வைக்கணும். கீ லெவல்னால் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவரில் என்ன கீ லெவல் இருக்குது, நம்ம ட்ரேட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜி ப்ரைஸ் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த எஃப்இஜி வச்சு தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனோட ஹை. ஸோ இந்த மாதிரி செஷனோட ஹை, எல்லா செஷனோட ஹையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸுக்கு போயிருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தோட லெவலும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையை சிஆர்டி ஹையை எடுத்துட்டு கீழே வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து கீ லெவல் எதுவுமே டேப் ஆகலை, அதனால் வந்து இந்த ட்ரேட் நம்ம எடுக்கலை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.5 வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த 4 ஹவர் எஃப்இஜி சொன்னால அந்த எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு ஒரு ஃபேக் மாதிரி கொடுத்துருக்கு. இதை நான் ஏன் ஃபேக்குன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் மார்க்கெட் ஷிஃப்ட் கன்ஃபார்மே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க எஃப்இஜியை ப்ரைஸ் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. கரெக்டாக? ஸோ ஒரு ப்ராப்பரான கேண்டில் வந்து இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணி க்ளோஸ் ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்துருக்கக்கூடாது, நான் ட்ரேட் எடுக்கலை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ஹை இருக்குல்ல, அந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. இந்த 5 மினிட் எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு, நம்ம மார்க் பண்ண எஃப்இஜி இங்கே இருக்கா மேலே. ஸோ இந்த எஃப்இஜி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ண கேண்டில் இது, இந்த கேண்டில் தானே. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதையும் அடுத்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்குல்ல, இதோட ரீட்ரேஸ் கொடுத்தப்போ நான் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ பேசிக்காக நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே, என்னோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ரேஞ்சோட லோ. இதுதான் கேண்டில் ரேஞ்சோட லோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 அந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்ஆர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும்
இந்த ட்ரேடை வந்து எஸ்எல் அடிக்கலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 AM ஒரு சிஆர்டி மெத்தட் காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து 8 AM கேண்டில், நான் அதே இது 2 AM பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் இப்போ வந்து சொல்லும்போது மாற்றி சொல்லிட்டேன். என்னென்ன ஸ்டெப்னு ப்ராப்பராக உங்களுக்கு ரைட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப் 1 என்னன்னா கேண்டிலோட ஹையை லோவை மார்க் பண்ணிருங்க. ஓகேவா. ஸ்டெப் 2 என்னன்னா கீ லெவல்ஸை மார்க் பண்ணுங்கள். கீ லெவல்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, போன வீடியோவில் நான் சொன்னதே தான். ஓகேவா. ஆர்டர் பிளாக், எஃப்ஏஜி, ஓல்டு ஹை, ஓல்டு லோ, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஸ்டெப் 3 வந்து வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு டச் த கீ லெவல். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 செக் மார்க்கெட் ரிவர்சல் இன் 5 minutes. ஸ்டெப் 5 எக்ஸிக்யூட் இன் 1 minute. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பரான ஸ்டெப்பு. ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து அந்த கேண்டிலோட ரேஞ்சை மார்க் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா கீ லெவல்ஸும் மார்க் பண்ணுறோம். 1 hour 4 hour இந்த ரெண்டில் மட்டும் கீ லெவல்ஸை மார்க் பண்ணுறோம். ஸ்டெப் 3 என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து கீ லெவல்ஸை டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 மார்க்கெட் ரிவர்சல் நடக்குதான்னு சொல்லி 5 minutesல பார்க்குறோம். 5 minutesல ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 minuteல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் 2 AM இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் 2 AM. ஸோ இங்கே இருக்கிறது வந்து 2 AM. நம்ம 8 AM அண்ட் 2 AM எடுக்கிறேன்னா அப்போ தான் 2 AMல லண்டனோட மார்க்கெட் ஓப்பன், 8 AMல நியூயார்க்கோட மார்க்கெட் ஓப்பன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேண்டிலோட ஹை லோ நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேண்டிலோட ஹை, CRH, கேண்டிலோட லோ, CR லோ. கீ லெவல் என்ன? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ லெவலுக்கே ரொம்ப பின்னாடி போக வேண்டியது. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே லைனை மார்க் பண்ணி வைக்கிறேன். அந்த இடத்துல என்ன கீ லெவல் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிஜெக்ஷன் பிளாக்கை மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நம்ம இவ்வளோ ஓல்டான ரிஜெக்ஷன் பிளாக் இல்லை கீ லெவல் எடுத்தோம்னா அதுக்கு எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு லெவலுக்கு ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க ரிஜெக்ஷன் பிளாக், 1 hour ரிஜெக்ஷன் பிளாக் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளோட கீ லெவல். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ரேஞ்சோட லோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீ லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எப்போ மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம்னா மட்டும் போதும். ஓகேவா. நம்மளுடைய ஸ்டெப் 2வும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீ லெவல் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலே இருக்க கீ லெவலையும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ கீழே மட்டும் மார்க் பண்ணுறேன், மேலே மட்டும் மார்க் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. ஸோ 2 பக்கமே கீ லெவலில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு கீ லெவல் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு இப்போ கீழே இருக்க கீ லெவலில் டச் பண்ணிச்சுன்னா நம்ம ரிவர்சலுக்கு செக் பண்ணுவோம். அதே மாதிரி மேலே இருக்க கீ லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்கெட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கீ லெவல், மறுபடியும் ஒரு எஃப்இஜி இருக்குது. இது வந்து நல்ல பெரிய எஃப். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருங்க. இப்படி மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 minutesக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. 5 minutesக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேண்டில் ரேஞ்ச் ஹை எது, இது லோ வந்து இது. ஓகேவா கரெக்டாக. ஸோ 0.5வும் நீங்கள் மார்க் பண்ணுறதுனா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப்பிலேருந்து டவுன் 0.5 எது இந்த லெவல் தானே 0.5. இந்த 0.5 நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா. ஸோ இப்படி மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீ லெவல் டேப் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்படி கீ லெவல் டேப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ரிவர்சல் ஆகிற கன்ஃபார்ம் பண்ணணுன்னா என்ன நான் லுக் பண்ணுவேன்னா, ஒன்றா ஒரு ஆர்டர் பிளாக்கை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப் உங்களுக்கு தரும். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆகுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அந்த நம்ம கீ லெவல் எடுத்த மூவில் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது ஃபேர் வேல்யூ கேப்புக்கு. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்வெர்ஸ் பண்ணிருச்சு கரெக்டாக. ஸோ இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்வர்ட் மூவில் இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் பண்ண மூவில் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல பை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பை எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல பை எடுத்துகிட்டு என்னோடய எஸ்எல் வந்து இந்த கீழே இந்த ஸ்விங்கோட லோக்கு கீழே வச்சுட்டு என்னோடய டிபி வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இங்கே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பார்ஷியல் புக் பண்ணது நான் எங்கே புக் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கேண்டில் ரேஞ்ச் ஹைலியே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ஷியல் புக் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக 1:1 ட்ரேடு தான். கேண்டில் ரேஞ்ச் ஹை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இதே பார்ஷியல் புக் பண்ணிட்டு நான் என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்துட்டு நான் இது வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த லெவலுக்கு ரன் ஆகறதுக்கு விட்டுட்டு நான் ஆக்சுவலா லஞ்ச் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வந்துட்டு பார்க்குறேன், இந்த ஒரே ஒரு கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மூவ் குடுத்திருந்தான். இந்த ஒரே கேண்டில்ல நம்மளுக்கு டிபி அடிச்சிருச்சு. சப்போஸ் நான் டிபி செட் பண்ணாம வச்சிருந்தேன்னா, ஒரு பெரிய ப்ராஃபிட் இந்த இதில கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் நீங்க பார்ஷியல் புக் பண்றதுல இதுதான் பெரிய பெனிஃபிட். இப்போ வந்து நான் டிபி வைக்காம இருந்திருந்தா, இந்த பெரிய மூவ் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பார்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன பெரிய கான்செப்ட்னா, உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் ரேஞ்சோட ஹையும், லோயும் மார்க் பண்ணிட்டு, அதோட 0.5யும் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து அந்த 1 ஹவர் சார்ட்லயே அது கிட்ட இருக்க எல்லா கீ லெவலையும் மார்க் பண்றீங்க. கீ லெவல்னா என்ன? பழைய ஹை, லோ, ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, ரிஜெக்ஷன் பிளாக், அந்த மாரி எல்லாமே கீ லெவலா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம், இப்போ உங்களுடைய பயாஸ் எந்த பக்கம் இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்க ஒரு அந்த கேண்டில் ரேஞ்ச் லோவையோ, ஹையையோ பிரைஸ் எடுக்கணும். எடுத்துட்டு கீ லெவல்ல டேப் ஆயிட்டு, மறுபடியும் நமக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் குடுத்ததுன்னா, கண்டிப்பா இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு டிபி அடிக்கும்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. அடுத்த 8 AM எங்க இருக்குன்னா, இது வந்து ஃப்ரைடேவோட 8 AM கேண்டில். இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடைக்கானல்லேருந்து மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரேட் எடுத்தேன். சரியான ட்ரேட் இது. ஓகேவா? ஸோ ஏன்னு சொல்றேன் பாருங்க. இதுதான் வந்து என்னோட 8 AM ஓட கேண்டிலு. நான் வந்து ஹையையும், லோவையும் மார்க் பண்றேன். என்னோட லோ தான் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஹையையும், லோவையும் மார்க் பண்ணிட்டேன். அதே மாரி பக்கத்துல இருக்க கீ லெவல் எது? இதுதான் என்னோட கீ லெவல். பிரைஸ் ஆல்ரெடி கீ லெவல்ல இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோல ஒரு சிஆர்டியோட டைப் சொல்லியிருப்பனால, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் சிஆர்டி. ஏன்னா ஆல்ரெடி கீ லெவல்ல இருக்கு. ஒரே கேண்டில்ல வந்து மேனிபுலேஷன் நடந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் சிஆர்டி. அதுவே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது 8 AM கேண்டில். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கேண்டில் சிஆர்டி. ஒரு பக்கம் மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கு 2 கேண்டிலும். அதுக்கப்புறம் 3வது கேண்டில்ல தான் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. கரெக்ட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் சிஆர்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் சிஆர்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கீ லெவலையும் மார்க் பண்ணிட்டேன். அதே மாரி லோவுக்கு கீழ எந்த கீ லெவல் இருக்கு? இது ஒரு லோ, இது ஒரு கீ லெவல். இந்த கீ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி மேல வேற எந்த கீ லெவல் இருக்குன்னா, இங்க இது ஒரு கீ லெவலா வச்சுக்கலாம். கீ லெவல் எல்லாமே லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் அப்படியே 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுறேன். ஸோ 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட 8 AM இங்க ஸ்டார்ட் ஆகுது. எங்க 8 AM கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில இருந்திருக்கு. அதே மாரி நான் லோவையும், ஹையும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப 8 AM கேண்டில் முடிஞ்சதையும் 9 AMல உடனே நீங்க ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னா எடுக்காதீங்க. ஏன்னா 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 9:30ல தான் உங்களுக்கு வந்து நியூயார்க் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அப்பதான் பிரைஸ் வந்து நல்லா மூவ் குடுக்கும். அதனால 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 9:30க்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கேண்டில் ரேஞ்சோட ஹைய பிரைஸ் வந்து எடுத்திருக்கு. இங்கேயே பிரைஸ் எடுத்துருச்சு. ஆனா நான் எடுக்கல. ஏன்னா இது வந்து 9 கேண்டிலு. 9:30 வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்களா, அதனால வந்து எடுக்கல. இது 9:25 கேண்டில். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஹைய எடுத்துருச்சு. ஆல்ரெடி நம்ம கீ லெவல்குள்ள தான் இருக்கோம். அதனால மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மட்டும் நடந்தா போதும். எனக்கு ஷிஃப்ட் ஆகறதுக்கு ஏதாச்சும் ஒரு எஃப்இஜி இல்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? ஆனா இந்த இடத்துல பெருசா எஃப்இஜி அந்த மாரி எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவ மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த லோவ மார்க் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து இது இன்வெர்ஸ் ஆகுமான்னு செக் பண்றதுக்காக நான் 1 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ணேன். 9:25 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து பெரிய மூவா குடுத்துச்சு. ஸோ இது பெரிய மூவ் குடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்படி 1 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ணதையும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9:29 கேண்டிலு. இந்த கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1 மினிட் எஃப்இஜிய கூட ரிவர்சல் பண்ணியிருப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு எஃப்இஜி பெரிய எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்ஐஜி ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த எஃப்ஐஜி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்க இந்த எஃப்ஐஜி இருக்குல்ல. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த 2யுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இன்வெஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். ஐ திங்க் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே இங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாரி இந்த எஃப்ஐஜியும் இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அதனால இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வந்து ட்ரேட வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு கீ பாயிண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் மவுண்டன்ஸ்லேருந்து இறங்கிட்டு இருந்தங்காட்டி, கொடைக்கானல் மவுண்டன்ஸ்லேருந்து கீழ இறங்கிட்டு இருந்தங்காட்டி, பழனி வர வரைக்கும் எனக்கு டவரே கிடைக்கல. அதனால என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல டிபி செட் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். ட்ரேட் என்னமோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி டிபி செட் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஹைக்கு மேல என்னோட டிபி வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அந்த மாரி ஆர்ஆர் குடுத்துருக்க ட்ரேட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்டி ரிவர்சல் மெத்தட். ஸோ ரிவர்சல் மெத்தட்னா என்னன்னா, நம்ம ஒரு கீ லெவலுக்கு பிரைஸ் வந்ததையும், அந்த கீ லெவல்ல டச் பண்ணிட்டு பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். அதான் வந்து சிஆர்டி ரிவர்சல் மாடல். ஓகேவா? இதே மாரி சிஆர்டி கன்டினியூஷன் மாடல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அடுத்த எபிசோட்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன்.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் சார்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு நல்ல ட்ரேடோட எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 8 AM கேண்டில். நான் 2 AM ஓடது பார்க்குறேன். ஸோ 2 AM ஓடது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. கரெக்டாக? பேரிஷ் ஸ்ட்ரக்சர்னா என்ன? நம்மளுடைய டெய்லி பையஸ் பேரிஷ். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரக்சரெல்லாம் தெரியலனா எஸ்எம்சி வீடியோவை போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன ட்ரேடு தான். இதில் எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சது. ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா பிரேக் ஈவன் அடிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுறோம். இதுதான் நம்ம கேண்டிலோட ஹை, CRT ஹை. அதே மாதிரி இது வந்து நம்ம கேண்டிலோட லோ. கரெக்டாக? ஸோ என்ன தான் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், டெய்லி பையஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு செல் சைடாக இருந்தாலும், நான் இதில் பை எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல கீ லெவல் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்இஜியில் இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த எஃப்இஜியில் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலை இன்னும். அதே மாதிரி அதுக்கு கீழே இன்னொரு எஃப்இஜி ஒன்று இருக்குது. கரெக்ட்? ஸோ இந்த ரெண்டு கீ லெவல் நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1 ஹவர்ல இருந்துட்டு அப்படியே 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணேன். 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கீ லெவல் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 AM கேண்டில் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது 255, இது வந்து 3 கேண்டில். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே நான் இங்கேயே மார்க் பண்ணுறேன். ஸோ இப்படி முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு நம்மளுடைய கீ லெவல் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச எஃப்இஜியில் வந்து டேப் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்க எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் அப்படியே 1 மினிட்க்கு ஸ்விட்ச் ஆனேன். 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 5 மினிட்டோட எஃப்இஜி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 ஹவரோட எஃப்இஜி. கீ லெவலில் டேப் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த 1 மினிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எஃப்இஜி ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே மேலேன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த 1 மினிட் எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி 5 மினிட் எஃப்இஜியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதையுமே நான் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி பையஸ் செல் சைடில் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறக்காக இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல நான் வந்து லாங் எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல லாங் எடுத்துகிட்டு என்னோட எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்இஜிக்கு கீழே இங்கே வச்சுருந்தேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து இந்த கேண்டில் ரேஞ்ச் ஹையை வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுருந்தேன். இங்கே வந்ததையும் நான் பார்ஷியல்ஸ் புக் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவன் கொண்டு வந்து வச்சுட்டேன். கொண்டு வந்து வச்சுட்டு என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டை இந்த கீ லெவலில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு அடிக்கல, பிரேக் ஈவன் வந்து ப்ரைஸ் அடிச்சிருச்சு. ஓகேவா? பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ட்ரேடு தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது 1 RR கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். ஸோ 1.75 RR கொடுத்துருக்கு இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ உங்கள் ரிஸ்க்கை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா CRT ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த CRT ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணணும், ஃபுல்லாக கிளியராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து CRTயோட ரிவர்சல் மாடல், கண்டினியூஷன் மாடலை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ்.